பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பங்கு கொள்ளும் வேறு நேசர் யாருண்டு? இயேசு யாவும் அறிவாரே, பேசு அவரிடமே. இயேசு யாவும் அறிவாரே, பேசு அவரிடமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 12:26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். நீங்கள் உடைக்காக, உணவுக்காக, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்திலே ஒரு மழத்தை கூட்டுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்பமான காரியம் முதலாய் நம்மாலே செய்யக்கூடாமல் இருக்க நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் கவலைப்படுகிறதுனாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களையும் பிழைப்பூட்ட வல்லவராயிருக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை அருமையாய் போஷிப்பார். அவருக்கு தெரியும் நமக்கு என்னது தேவை என்று சொல்லி. ஆகவே நாம் உலக காரியங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிரச்சனைகளை பார்த்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறோம், கவலைகளை சொல்லுகிறோம், மறுபடியும் அதே கவலையை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி, நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்திலே அவன் சேர்த்து வைத்திருக்கிற கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும், அவனுடைய சரீரத்தை ஒடுக்கும். ஆனால் நல் வார்த்தையோ, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், நம்முடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆகவே இந்த காலை வேளையில எந்த கவலையாயிருந்தாலும், எந்த பாரமாயிருந்தாலும் கர்த்தர் மேல் நாம் வைத்து விடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார், நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஆகவே நாம் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றி
நம்மை மகிழ்ச்சியாக மாற்றும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று ஆண்டவராய் இயேசு மார்த்தாளை குறித்து சொல்லுகிறார். மார்த்தாள் மரியாள் சகோதரிகளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து போகும் பொழுது மார்த்தாள் ஆண்டவரை வீட்டுக்கு வரவழைக்கிறாள். வரவழைத்த நேரம் முதல் அவருக்கு பல பணிவிடைகளை செய்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவளுடைய சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மாத்திர கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து எப்படியாவது ஆண்டவருக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அவள் செய்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவரிடத்தில் குறையும் சொல்லுகிறாள், இந்த மரியாள் என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்யவில்லை என்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இப்படியாக சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, அதுதான் அவருடைய நல்வார்த்தை. அந்த வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டோம். அவருடைய வார்த்தை தேற்றும், அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆகவே தான் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாள், கவனித்து கொண்டே இருந்தாள். ஆனால் மார்த்தாளும் ஆண்டவருக்கு உபசரிப்பையும் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் எதை உன்னிப்பாய் கவனிக்கிறார்? அவருடைய பாதத்தில் இருந்து வார்த்தைகளை கவனிக்கிறவர்களை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த காலை வேளையில நாம் பல காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்குள்ளிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும், எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால முதலாவது நம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடும். அதன் பிறகு அதை நாம் சுமக்கவே வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் மரியாளை போல காத்திருந்து வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவரை கருத்தாய் தேடுவோம். அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று இந்த காலை வேளையில வார்த்தையை சொன்னீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதேதோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் தெரியப்படுத்த உணர்வை தாரும், உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் கவலைகளை எல்லாம் இடத்துல வைத்துவிட்டு விடுதலையோடுமை துதித்து கொண்டிருக்க, வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். மேன்மையான ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.